பாடியிருக்காரு, நீங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க அண்ணன் தப்பு தப்பா பாடிக்கிருக்காரு, நீங்க என்ன இப்படி தப்பு தப்பா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? எங்க இலக்கணத்தை அதுதான் சரியே. என்னங்க இப்படி சொல்றீங்க? எங்களுக்கு அதுதான் சரியா இருக்கு. என்னங்க உங்களுக்கு அது சரி? ஏங்க நீங்க இப்படி தப்பு தப்பா பாடலாமாங்க? நானா பாடலாமா? நான் என்ன சொல்லி கொடுத்தா கூடி உன்னை பத்தி நான் இது மாதிரி பாடுவானா? நீங்க எனக்கு அண்ணே, நீ எனக்கு கொழுந்தியா? யோ நான் எப்படி உனக்கு கொழுந்தியா வர முடியும்? முறை அப்படித்தான் வரும். முறை அப்படி எப்படிங்க வரும்? அண்ணன் முன்னாடி என்ன வேணும்? அண்ணன் முன்னாடி கொழுந்தியா தான் வேணும். அதுதான் கேக்குறேன். அண்ணன் முன்னாடி எப்படிங்க கொழுந்தியா வேணும்? அண்ணி வேணாமா? அண்ணி கொழுந்தியா எல்லாம் ஒண்ணுதான். ஏங்க இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? தம்பி பொண்டாட்டி என்ன நீ தான் முன்னாடின்னு சொல்லுவேன்? ஏன் சகல எங்க சுத்தினாலும் நான் உங்களுக்கு தங்கச்சி மாதிரி, நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி. அந்த தங்கச்சி தான் வேணும்னுக்கிறேன். நம்ம முன்னாடி கூப்பிடக்கூடாது. நல்ல கருவக்காடா இருக்கு, சூப்பரா இருக்கு. இடம் பார்த்துட்டு வந்துட்டேன். எப்படி இருந்தா நீ தண்ணியை போட்டு படுக்க தான் போற. அது எடுத்தாங்க. ஏய் இப்ப கிடையாது. இதோட வச்சு என்னங்கப்பா டான்ஸாக நடிக்கும் சகோதரி கே ராணிஸ்ரீ அவர்களுக்கு பெருமாள் குன்மன்பட்டி தெய்வேந்திர குல வேளாளர் சார்பாக பொன்னாடை ஊத்தி கௌரவிக்கப்படுகிறது. எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, ரெண்டு பாட்டு பாடிட்டு போயிருக்கலாம். வந்ததுலேருந்து தானாகவே பேசிட்டு இருக்கீங்க. பரலட்சி குணசேகரன் சோலைசாமி கோவில் பூசாரி ஐயா அவர்கள் இதற்கு முன்னாடி பாடிய பாடலுக்காக ரூபாய் 100 மற்றும் புத்தக புரட்சியாளர் தீபக் பாண்டியன் பாடலை பாடும்படி ரூபாய் 200 அன்பளிப்பளித்துள்ளார்கள். அன்னார் அன்புள்ளங்களுக்கு எங்கள் இசைக்குழுவின் சார்பாக நன்றி. கண்டிப்பாக இவர் பாட்டை முக்கியமாக பாடியே ஆகணும். தீபக் பாண்டியன் பாட்டை பாடியே ஆகணும். ஐயா பாட்டை பாடினேன், கண்டிப்பாக பாடுறேன். நன்றி நன்றி நன்றி. பொன்னாடி இந்த கிராமத்தார்களுக்கு விழா குழுவினர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி அந்த வணக்கம். மிருதாங்கட்டையை வச்சு தான் நான் ஸ்டெப்பு கற்றுக்க போகிறேன். அப்புறம் வாசிக்கணும்லப்பா, மிருதாங்கட்டையை வச்சு தான் நான் கற்றுக்க போகிறேன். மிருதாங்கட்டையை வச்சு என்னப்பா வாசிக்க நீ ஆட கத்துக்க போறியா, கூட அடகு வச்சுட்டு வந்து கத்துக்க போறியா? அது எனக்கு கத்து கொடுத்தாப்புலன்னா அப்புறம் அது அடமானம் தானே போகும். ஆமா, அப்புறம் எங்கிட்ட வாசிக்கிறது. அப்புறம் அவரே கடை வாங்கி தான் மிருதாங்கட்டையை வச்சு வாசிக்கணும். அதுக்கு 2-3 செட்டு வச்சிருக்காப்ல, அதனால வச்சிட வேண்டியதான். பேஸ் கட்ட மட்டும் இல்லையா இருக்கா உன்கிட்ட? பேஸ் கட்ட மட்டும் இல்லையா? எனக்கு இப்ப பெட்டியை வைக்கலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன ஐடியால இருக்கீங்க? இப்ப பெட்டி வேணுமா? மிருதாங்கட்டை வைக்கலாமா இல்ல பெட்டி வைக்கலாமான்னு இப்ப பிளான்ல இருக்கேன். போற போக்குல தாளத்தை இப்ப வைக்கலாம்னு இருக்கேன். தாளத்தை கூட யாரும் வாங்க மாட்டாங்க போல. இங்க இருக்கிற சாமான் பூரா உன் சாமான் தான். நீ எந்த சாமான்ல வச்சாலும் பிரச்சனை இல்ல. அப்ப இதுக்கு எந்த சாமானுமே பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். பூங்குயிலே பூங்குயிலே
என்ன நீனா ஆட்டிக்கிட்டு இருக்க இல்ல நீ ஆட்ட சொல்றியா இல்ல நீனா ஆட்டிக்கிட்டு இருக்கியா என்ன இருக்குன்னா இங்க ஆட்டிக்கிட்டு இருக்க இங்க ஆடையில இங்க ஆடுது டக்கு டக்குன்னு. ஓ இங்க ஆடையில அங்க ஆடுமா ஆமா. ஆடும் அப்ப நான் எது செஞ்சா நீங்க செய்வீங்க ஐயா நீ செய்யல நான் செய்யாம இருக்க முடியுமா? நான் செஞ்சா நீங்க செய்வீங்களா? நான் இப்ப செவனேன்னு இருக்கிறேன். இப்ப நான் செய்யறத உங்களால செய்ய முடியுமா? நீ செய்யல நான் செவனேன்னு இருக்கேன். அப்புறம் நான் செய்யறேன். ஆமா இவரு செய்யறாரு. இவரு ஒரு லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் செய்யற ஆளுகளை எல்லாம் உள்ள உங்க குருசாமி தான் ரெசிபியே தங்கச்சி சூப்பரா ஆடுது. நீ காம பார்வையா பாக்குற வெறி கொண்டு போய் திரியற நீ அதவே பாத்துக்க நெக்லஸ் போட நீ விட்டா விடிய விடிய பாடிக்கிட்டு இருப்ப. ஹலோ வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் ஃபைனான்ஸ் ஓனர் அரியரன் பேசுகிறேன். இல்லைன்னா இப்போ கல்யாணத்துக்குலாம் லோன் கொடுக்க வணக்கம் சார். இருமா பேசிட்டு இருக்கல. கல்யாணத்துக்கு இப்போ லோன் கொடுக்கறது இல்லைண்ணே. அது பூரா கழட்டு முடியாது கொண்டாந்து வீட்டில் தள்ளுறாங்க. அதனால் அதை நிப்பாட்டிட்டேன். ஆமாண்ணே இல்லைண்ணே அட இருமா சாரு மோருங்கடு பேசியிருக்கல பொழப்பு. ஹலோ இப்போ ஃபைனான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு கொடுக்குறதில்ல. 2 வீலர் 4 வீலர் ரெண்டுக்கு தான் கொடுத்துருக்கான். எதுக்கு குட்டியோட முன்னாடி இப்படி அடைச்சிட்டே இருக்கேன். ஒரு பிஸ்னஸ் பேசியிருக்கேனா இல்லையா? ஆமாண்ணே இல்லை கையில் இப்போ வண்டி எதுவும் இல்லைண்ணே. போன மாதம் ஒரு வண்டி இருந்து சீசான வண்டி அதை தள்ளி விட்டாச்சு. இப்போ கையில் இல்லை. வந்தா சொல். இப்போ வா கையிலையா? இப்போ ஷிஃப்ட் ஒன்று இருக்குண்ணே கையில். என்னைய பற்றி பேசுறீங்களா? நல்ல சின்ன வண்டி தான். பிஸ்கட் சார் என்னைய பற்றி பேசுறீங்களா? இருமா பேசிக்கணும். சரி சாரி நல்ல வண்டி சிக்கன் இருக்கு வண்டி. கலர் பிஸ்கட் கலரு. ஹெட்லைட் ரெண்டும் சூப்பராக இருக்குண்ணே. ஏங்க மறுபடியும் என்னோட பார்த்து பேசிக்கிறீங்களா? இருமா நீ டூம் அருமையான டூம்ண்ணே. நல்லா எங்கிட்ட வேணா திருப்பிக்கலாம்ண்ணே. டிக்கி அருமையான டிக்குண்ணே. சாம அமுத்தி ஏற்றலாம். சின்ன எதுலங்க அமுக்கி ஏற்றுவீங்க? இருமா பேசுறோம் அண்ணே. நான்லாம் டிக்கியை திறந்தேன்னா மூடவே மாட்டேன். தலையை வச்சு படுத்து கிடப்பேன். படுக்க தான் முடியும். ஏங்க இங்கே இருங்க. ஐயோ அந்த எனக்கு அது ஆமாம் எது இல்லை அருமையா இருமா நைனு என்னது இன்ஜினா? ஹலோ சின்ன இன்ஜின் கையை கலந்தேன். பிக்கப் நல்லா கிடைக்கும்ண்ணே. மைலேஜ் கொடுக்கும். ஆயிலா அம்மா கொஞ்சம் தள்ளி
இல்லைண்ணே ஆயில் லீக்கேஜ் இல்லை சொட்டலை ஊத்தரமா பெஞ்சு குடிச்சிருக்கிறேன். பேசிட்டு என்ன போகுது என்னண்ணே இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? இல்லைண்ணே இல்லை நான் ஓட்டி பார்க்கலண்ணே. இதெல்லாம் கேட்கவே மாட்டியா? நான் எங்கே ஓட்டி பார்க்க அந்த அம்மா டோரையே திறந்து பார்க்க விட மாட்டேங்குது. அப்புறம் எங்கிட்ட ஓட்டுறது கேட்பேன். ஓனரா ஒரு ஓனர் தானே? ஏங்க ஓனர் எனக்கு நான் தாங்க. ஒரு ஓனர் தான். ரேட் என்னம்மா? உனக்கு கொடுக்கறதில்ல அண்ணே. வண்டி கொடுக்குறது இல்லையாண்ணே? அண்ணா இருங்க நான் எப்படியே பேச முடியும் அண்ணே. நான் என்கிட்ட ஒண்ணு என்கிட்ட பேசு இல்லைன்னா அங்கே பேசு. சொத்தை பேசலாம் அப்புறம் திருப்பி அங்கேயே பேசிக்கிட்டு இருக்க. என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? ஹலோ ஆமாண்ணே. இல்லை அந்த வண்டி நான் வாங்கியே தருவேனே. சொத்தை வித்தாது வாங்கி போடுவேன். நீங்க சொத்தை போட அருணாக்கா இருக்கா? சொத்தை விட்டு நீ என்ன வாங்குற? அல்ல நீங்க போட வைங்க பேசுங்க. நம்பள பண்ணிட்டு இருக்கியா? நீ தான் கடுப்பு ஏத்திட்டு இருக்க. வேலை பார்த்துட்டு இருக்க. நோயினே பேசுறியா? என்னைய பத்தி தான் அந்த ஆள்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன். நான் உன்னை எங்க பேசுறேன்? என்னைய பத்தி டிக்கிய பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். நான் வண்டியை பத்தி பேசுறேன். உன் குண்டியை பத்தி பேசல. தேவலாம அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. மரியாதை பேசு. அடிச்சு மூஞ்சி மேல பேசு. நான் யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். ஐ அம் a finance owner. ஹரிகரன் ஃபைனான்ஸ். வண்டி விற்க வாங்க என்கிட்ட வாங்க. விளங்குமா? உன்கிட்ட வந்தா விளங்குமா? ஆமா. விளங்குமான்னு கேக்குறேன். விளங்குமா? வாயில வந்துரு ஏதாவது சொல்லி புரிய. செவனே பொறுமையா இருந்துரு. வாயிலே வந்துருச்சுனா வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். வேண்டாம் பிரச்சனை வேணாம்னு பாக்குறேன். ஏன் இல்லன்னா என்ன பண்ணுவ? டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கேன். என்னடா கண்ணாடி காம்ப காணா? என்ன கரண்ட் கேம் மாதிரி உள்ள மட்டும் போயிடுச்சு தனியா? ரைட் ஓகே. உன் நல்ல நேரம் கண்ணாடி கலண்டதுனால பேசாம இருக்கேன். டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என் குணம் உனக்கு தெரியாது. இவன் பார்க்க டீசெண்டா தொப்பி ஓட்டிருக்கான், டவுசர் சட்டை ஓட்டிருக்கான் நினைக்காத. இறங்கணும்னா 1 நம்பர் லொக்காலிட்டி ப. என்ன பேசி பண்ண பேசி என்ன பண்ணுவேன்? என்ன துறையப்பா நுறையப்பா? அடிச்சு வச்ச தலை வகுத்துக்குள்ள போயிரு. பிரச்சனை பண்ணாத. என்ன பண்ணுவேன்? ராணி எந்த ஐயோ என்ன விடு ஐயோ இந்தாமா ஏய் ஐயோ போச்சு டபா ராணி ஐயோ கொலைகேஸ் ஆக போகுது. ஏய் இந்தாமா யாமா என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க மாமா பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த ஆளு சோத்த திங்கறாரு சோத்த திங்கறாரு. அவர் எவ்வளவு பெரிய மனுஷன்? அவர் எவ்வளவு பெரிய மனுஷன்? அவரை போட்டு ஐயோ 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 போச்சு ஐயோ. தாத்தா ராணி எங்க மாமா பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கற? அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் மேல கை வச்சிட்டு இருக்கற. தாத்தா இருடா ஏய் இருடா. இங்க வாத்தா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க மாமாவை போய் கை வச்சுக்கிட்டு அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? மாமா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் அந்த ஆளை போயிட்டு கை வச்சுக்கிட்டு மேடையின் கூட தாத்தா நீ இவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா உனக்கு? இவரை போட்டு கை வச்சுக்கிறிய மேடையில. ராணி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? எங்க மாமாவை பத்தி என்ன தெரியும்? ஹலோ அது நிப்பாட்டி 1/2 மணி நேரம் ஆச்சு. அட நீங்க நிப்பாட்டுங்க. எப்ப நிப்பாட்டி இருங்க. இந்தாமா ராணி எங்க மாமாவை பத்தி என்ன நினைச்சு? ஹலோ 2024 மாடல் ஒன்று இருக்கு. ஹலோ ஹரிகரன் சாரா? சார் ஹலோ 2025 மாடல்
ஃபைனான்ஸ் இல்ல மூடிட்டு செப்டிக் டேங்க் வண்டி ஓனர் பேசுறேன். ஓகே சார் டாங்கு பெருசா இருக்கா? ஐயோ 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 தெரியுமா ராணி இந்தாத்தா யோதா எங்க மாமா பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அந்த ஆளை இழுத்து வச்சு நறுக்கி புரியான்னு சொல்லி மாமா உங்களை பத்தி உன்னை கும்பிடுறேன், நீ கொஞ்சம் அமைதியா இருக்கையா? டேய் தின்ன 4 இட்லி வெளியே வந்துடும் போல இருக்கு. இங்க வர அப்பா ஐயா எனக்கு பூஸ்ட் கிடைக்குமா? உனக்கு பூஸ்ட் இல்லடி, உனக்கு பேஸ்ட் வாங்கி தரேன், கொஞ்சம் பொறு. அப்பா இல்ல மாமா உங்களோட அருமை பெருமை உங்களுக்கே தெரியாதுல்ல, அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? அந்த பிள்ளைக்கு அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஓ ராணி ராணி எடுக்க என்ன நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு ஆம்பளை கையை வச்சு அடிக்கிறேன். பிள்ளை முகரை பாரு. அவர் யாரு தெரியுமா? ஏரியாவில் பெரிய பைனான்சர். யாரு இந்த ஆளா? அந்த ஆளு புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்காப்ல, பைனான்சர் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பண்ண வச்சிருக்கீங்க? அந்த ஆளு ஒரு டம்மி பீஸ் பா. மரியாதை கொடுமா. இஞ்சாரு வேணாம் சொல்றா கேளு. வேணாம் வேணாம் வேணாம். ஏற்கனவே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன், இது 2வது ரவுண்டா? அவன் போயிட்டு வந்துட்டான், அவளை அடிச்சா 2 அடியோட போயிருக்கும்டா. நீங்க வந்து அவன் யாரு தெரியுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சோறு திங்கிறியா பீ திங்கிறியாங்கிறா. என் மாமா யார் தெரியுமா சாமான கழட்டிட்டாடா அவன். உங்களை கும்புறேன், என்ன பெத்த ஐயா, நீங்க எனக்கு உதவி பண்ண வேணாம். மாமா பேசாப்படுற மாமா சாமான மர்மேனா? இல்ல. ஹலோ வீரதேவன், நீங்க எல்லாம் யாரும் தெரியாத சரிங்க. நீங்க சட்டையை ஒழுங்கா சரி பண்ணுங்க. நீங்க ஏரியாவில் எவ்வளவு சட்டையை சரி பண்ணுங்க. தலையை கோத்துங்க, தலையெல்லாம் களைஞ்சு போயிருக்கு. கலைஞ்சிருக்கா? ஆமாங்க, நல்லா கலைஞ்ச. ஹலோ ஹரிகரன் சாரா? ஐயா இல்ல, நான் வந்து சுகுமாரன் பேசுறேன். தலையை நல்லா கோதுங்க. எதுலடா விடட்டேன்? இதவே மாட்ட தெரியல இருந்து அவளடி மாட்டுறது. அப்படித்தான் ஆம்பளை சிங்கம். எவ்வளவு பெரிய ஆளு. சீக்கிரம் யாரும் பாக்குறதுக்குல. எங்க மாமாட்டு கண்ணாடி எங்க? யாரும் பாக்குறதுக்குல. எங்க சீவுரியா? சட்டை எடுத்து வரேன்ப்பா. இங்க வாங்க. படக்கணும் யாரும் பாக்குறதுக்குல இந்த கண்ணாடியை போடுங்க. இன்னும் யாரா பார்க்கணும்? எல்லாம் பார்த்தாச்சுடா. சரி 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 கண்ணாடியை போடுங்க. ஆம்பளை எவ்வளவு பெரிய சிங்கத்தை கொண்டாந்து என்ன அந்த ஆட்டம் ஆடிக்குது? சரி 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 புள்ளி எல்லாம் கொலை. சரி 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 கண்ணாடியை போடுங்க. இங்க பாருங்க, கீழே பாருங்க, ஏன் இந்த ஆட்டம் ஆடுது? நீங்க அடிச்சு அடிக்க ஆடுதேன்னு சந்தோஷப்படுங்க. ஆத்தாடி எனக்கே பயந்து வருதே. பிராடுக்கு ஒரு அளவு இருக்கு. இல்ல நீங்க போடுங்க, கண்ணாடியை போடுங்க. போடுறேன். ஏய் போடலாம் தான் பாக்குறேன். எதை பத்தி சொல்றீங்க? கண்ணாடியே போடுங்க. போட்டேன். இப்ப நெஞ்ச தூக்குங்க. ஏய் கண்ணாடி போட கண்ணு தெரியலமா, கொஞ்சம் போடு. நல்லா வெறப்பா நின்னுங்க. வெறப்பெல்லாம் நிக்குது, ஏய் வேலை தான் நடக்கல. சரி சரி சரி. ஆத்தே கண்ணு விட்டு போகும் போல இருக்கே. அப்படிதான் நல்லா முறைங்க சொல்றேன். இப்ப முறைங்க முறைங்க. என்னவா அண்ணன் பாராட்ட போறாரு. உன் பேரு துர்ராஜ் தானே? பாராட்ட போறா. ஆல் ரவுண்ட் வாசிக்கிறாரு, நல்ல பாட்டெல்லாம் பாடுவாரு. கூப்பிட்டீரா? துர்ராஜ் தானே? ஆமா. இப்பதான் ஆள் கம்பீரமா இருக்கு. என் கம்பி ஈரமா இருக்கு. சரி, இப்ப நீ என்ன சொன்ன? கண்ணாடியை போட சொன்னேன். போட்டுட்டேன். அப்புறம் என்ன சொன்னேன்? என்ன அப்படி கேட்டீங்க? உங்களுக்கு தெரியாதா? நல்லா முறைங்க நல்லா முறைங்க. மூதேவி கண்ணாடியை போட்டது முறைச்சா யாருக்குடா தெரியும்? கண்ணாடியை காட்டுங்க. உங்களுக்கு கண்ணாடி நல்லா இல்ல. ரெடியா? ரெடி. நெஞ்ச தூக்கு. வர்றப்பா. சரியா? ரெடி? ஓகே. தாய் தந்து சொல்லியா என்ன பண்ணுதுன்னு? சரியா? பயங்கரமா இருக்கு. ஓகே. ஜோட்டா பீம் நல்லா. சோட்டா பீமா? முறையா? நான் என்ன காமெடி பீஸா? அப்படித்தான். சிங்க குட்டி. ஓகே. இப்ப அடிமா. என்னன்னு அந்த புள்ள அடிக்கிறதுக்கு அவ தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேட்கற? கேப் விட்டு அடி. யா
டயர்ட் ஆகுது. யாருக்கு? எனக்கு தான். நீங்க எல்லாம் பொம்பளை ஆளுகளா நான் கேட்கறேன். ஈவே இருக்கம்ல ஒரு பொட்டச்சி என்னை அடிக்கிறான். ஏண்டி பச்சை பையில அடிக்கிறீங்கன்னு கேட்காம சிரிக்கிறீங்க. ஏய் ஏய் இரு. கை நீட்டிட்டில, ஆம்பளைன்னு பார்க்காம கை நீட்டிட்டில, ம் இன்னும் தெரிய முடியும் நான் யாருன்னு. யாரு ஏய் யாருன்னு தான் கேட்டுக்கிட்டு அப்பல இருந்து. இப்ப வருவாங்கடி. வருவாங்களா? இப்ப வருவாங்க. என்ன சொல்ற? இப்ப வருவாங்க பாரு. வருவாங்க. போய் கூட்டிட்டு வா இவனை. வருவாங்க. வருவாங்க. அட குடுமா. இரு அடிக்காத. வருவாங்கன்னா எப்போ போய் வருவாங்க? கூட்டிட்டு வா போ. எங்க இருந்து வரும்? போய் கூட்டிட்டு வா போ. இருமா. கூட்டிட்டு வானா எங்க போய் கூட்டிட்டு வர? 2 பேரும் மெட்ராஸ்ல இருக்க, 2 பேரும் கோயம்புத்தூர்ல இருக்க. வருவாங்கன்னா உடனே வா வருவாங்க. அந்த சுத்தியில எடு காலிஸ். நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது எனக்கு ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு பார்க்க வருவாங்க. போது வன்முறை வேண்டாம். ஆயுத்த கிழவை தொட்டுட்டு இல்ல கையில அடிச்சா வலிக்குதியா? கையடிச்சா போடு போட்டுறேன். கையடிச்சா வலிக்கத்தான் செய்யும். ஓயாம கையடிச்சா வலிக்காதா? அப்புறம் நீ அடிக்கவே முடியாது. உள்ள இறக்கிடுவேன். போ போ போ. குருசாமி மு. ஏய் தொட்டுட்டல்ல ஓ உன்னெல்லாம் அப்படியே ஒரே அடியா கொஞ்சம் நடியா செல்லம். உன்னெல்லாம் அப்படியே கழுத்தை பிடிச்சுக்கிட்டு நெக்லஸ் வாங்கி போட வேண்டிய செல்லம். என்னை அடிச்சிட்டில, உன்னை அப்படியே படுத்து கும்பிட வேண்டிய செல்லம். என் தங்கமே என்ன மைத்துக்கு என்ன அடிக்கிறேன்னு கேப்பனா? நீ அடிக்காம யார் அடிக்க போறாரு? என் செல்லம். அடி அடிச்சிட்டு இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தை இரு, என்ன நடக்கும்? எனக்கு ஒரு சந்தேகம் இந்த டைலாக்ல. அப்பா இவர் கோமா பேசுறாரா இல்ல ரொமான்ஸா பேசுறா? உன்னையெல்லாம் அப்படியே உதட்ட பிடிச்சு ஏய் மன்னிப்பு கேட்கணுடி செல்லம். அதானே கால்ல விழுந்து தானே கேட்பாங்க. இந்த வாய் தானே பேசிச்சுன்னு அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். நீ என்ன முத்தம் கொடுக்க வர மாதிரியே வர்ற? தொட்டுட்டல்ல, ஆ? இன்னும் 10 நிமிஷத்துல என்ன நடக்குதுன்னு பாரு. 10 நிமிஷம் என்ன நடக்குதா? கொய்யால கற்பழிப்பேன். யாரே யாரே யாரையோ உன்னைன்னு சொன்னா பொண்டாட்டின்னு பார்க்க யாருக்கோ பொண்டாட்டி புருஷன் மரியாதை யாரோட புருஷனோ விழுந்து மண்டை எண்ட உடைச்சுக்காம போ அங்கிட்டு. தெரியும், எங்களுக்கு தெரியும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கற்பழிப்பேன். நான் தான் யாரோன்ட்டு போ. பொண்டாட்டினா நீதான் பொண்டாட்டியா? கல்யாணம் பண்ணுவில்ல? பண்ணுவேன். அவனுக்கு நீ என்ன வேணும்? அவருக்கு நான் புருஷன் பொண்டாட்டி. நான் கல்யாணம் பண்ணுவேன்ல? பண்ணுவேன். அவளுக்கு நான் யாரு? அவங்களுக்கு நீ புருஷன். நான் யாரு? புருஷன். நீ பொண்டாட்டி. நானு புருஷன். நீ பொண்டாட்டி. அவ்வளவுதான். யாருக்கோன்ட்டேன். போயிட்டே இரு. நாளைக்கே ஒரு புள்ள உறக்கம். யாருக்கோ யாருக்கோ தப்பு. டைமிங் கரெக்ட், ரைமிங் தப்பு. அப்படியா? யாருக்கோ புள்ள பிறந்தா அப்புறம் என் பேராட இனிஷியல் போடுவாங்க. சொல்லி கொடுங்க, இப்ப கரெக்டா சொல்றேன் பாருங்க. புள்ள பிறக்கணும்னே உனக்குன்னு சொல்லணும். சபாஷ். நாளைக்கே புள்ள பிறக்கும் எனக்கு. உனக்குன்னு தானே சொன்னீங்க. ஏய் ஒழுங்கா சொல்லி கொடுங்க. என்ன நீங்க உனக்குன்னு சொல்லக்கூடாது, எனக்கு சரி. இமிடியேட்டா புள்ள பிறக்கும். எனக்கு நெல்ல போட்டு கொண்டு விடு அந்த பிள்ளைய. என்ன நீங்க சொல்றதானுங்க சொல்றான் தல. ஐயா இப்ப பாரு என்ன சரின்னு பாப்போம். குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவேன். உங்களுக்கு இந்த மயிரை மட்டும் சரியா சொல்லுங்கடா. பத்தாலாம் தப்பு தப்பா ஏன் வேஸ்டா ஏற்கனவே பண்ணி பொம்பளை புள்ள உன்னை மன்னிச்சு விடுறேன். பாவமா இருக்கு உன்னை பார்க்க. நீ ஒண்ணும் பாவப்பட வேணாம். வா சண்டைக்கு வா. போ போ. சண்டைக்கு வா. பொம்பளை பாருல சண்டைக்கு வாயா. அலையிற கடந்து சண்டைக்கு லம்படிச்சிருக்கியாட்ட. ஒரு ஆம்பளை பையலுக்கு மரியாதை கொடுக்க தெரியல. யாரு? பொம்பளை. ஏதோ கை தொட்டுட்ட, நான் ஏன் திருப்பி அடிக்கல? உன்னை அடிக்க முடியாதனால? பொம்பளைய தொடர ஆம்பளை இல்லைன்னு நினைக்கிறவன் நான். உன்னெல்லாம் அப்படியே அப்படியே கும்பிட்டு மாலை போடனே செல்லம். நீ தமிழ்நாட்டுக்கார பிள்ளையா? நீ? நான் தமிழ்நாட்டுக்கார பிள்ளை. பண்பாடு தெரியலையே. என்ன பண்பாடு? கலாச்சாரம் தெரியல. கலாச்சாரம் என்ன கலாச்சாரம்? கலாச்சாரம்லாம் எனக்கும் தெரியும். கலாச்சாரம் தெரியுமா? ஏய் கலாச்சாரம் இல்லையா? கலாச்சாரங்கள்லாம் எனக்கு தெரியும். சரி நான் கேட்குற கரெக்டாக பதில் சொல்லுவியா? சொல்லுங்க. வயசுக்கு வந்துட்டியா? ஏய்
ஒரு பொம்பளை பிள்ளைய என்ன கேட்கணும்னு தெரியல. பொம்பளை உன் பிள்ளை ஜவுரியத்தை கேட்பாய். கேட்டுக்கிட்டு இருக்க. கொஞ்சம் நாகரிகமா பேச தெரியல. நாகரிகம்? பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்க. நான் என்ன நீலாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கலையா? அட சொல்ற என்ன ஒரு பொம்பளை பிள்ளைட்ட என்ன பேசணும்னே தெரியாம பேசிட்டு என்ன கேட்கணும்? என்ன கேட்க வந்த நீனு? இத கேட்பாள யாராவது? நான் எது- இத கேட்பாள யாராவது? ஏ. ஏ உன் ஜவுரியத்துக்கு பேசியிருக்க. என்ன நீ நினைச்ச? ஏய். அரி அரி வச்சுக்க அவுச்சு ஊத்தி திண்டு வந்திருக்க. ஏ, லூசு. ஏ நான் இல்ல லூஸ். மெண்டல் ஏய் உன்னை என்ன இப்ப நாகரிகமா கேட்கணும் அவ்வளவுதானே? ஆ, இப்ப கேக்குறேன் பாரு. என்ன ஏஜ் அட்டன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேனே. அந்த மயிரை தாண்டி தமிழ்ல கேட்டேன். வயசுக்கு வந்தானே வயசுக்கு வந்து குச்சி கட்டினாங்களா? ஏ குச்சி கட்டினாங்களா? புரியலையே. அட குடிசை கட்டினாங்களான்னு கட்டினாங்க. உள்ள விட்டாங்களா? எதை குச்சியை விடுவாங்க குடிசைக்குள்ள விட்டாங்களான்னு? விட்டாங்க. ஆ ம். விட்டாங்களா? ஏய் உள்ள விட்டாங்க. ரைட். ஜாமான் விட்டாங்களா? என்ன உள்ள விட்டாங்களான்னு கேக்குற? சாமான போட்டாங்களான்னு கேக்குற? ஏய், போட்டா போட்டாங்கன்னு சொல்லு, போடலைன்னா போடலன்னு சொல்லு. என்னப்பா என்னம்மா எடுத்துக்கலாம் கோவப்பட்டுட்டு ஆ, என்னப்பா அவர் கேக்குறாரு? உள்ள Tension விட்டாங்களா? ஆயிடுது. சாமான போட்டு போனாங்களா? ஜாமான் போட்டானா பித்தளை ஜாமான் சில்வர் ஜாமான் சீரு வைப்பா இல்ல ஆப்பா கண்ணாடி இல்ல. சோப்பு வளையல் அது இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாருமே போடுற ஜாமான் 3 ஜாமான் இருக்கு. என்ன ஜாமான்? குடிசைக்கு வாசல்ல ம். ஒரு உலக்க, ஒரு விளக்க விளக்கமாறு, விளக்கமர் கற்கருவா கருக்கருவா. 3 போடுவான்ல. ஆமா. அது ஏன் போடுறேன் சொல்லு. பேய் பிசாசெல்லாம் நம்மள வந்து பிடிக்க கூடாது. பேய் பிசாசு வந்து நக்கும். நக்காது பிடிக்கும். ஏய், நக்கும்னு ஒரு பேருக்கு சொல்ல நக்காதா? என்ன வயசுக்கு வந்த புள்ளையா பார்த்து பேய் பிடிக்குமா? எங்களை பிடிக்காதான். உங்களை எல்லாம் பிடிக்காதுன்னா அது போடுறது பேய் பிசாசுக்கு அல்ல. ம். தமிழன் பண்பாட்டை எங்க கொண்டு வச்சிருக்கான்னு யோசிச்சு பாரு, உனக்கு தெரியும். போய் வச்சிருக்காங்க. அந்த உலக்கை ஏன் போடுறான் தெரியுமா? நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அந்த உலக்கை இங்க அப்படி தாண்டி தான் வரணும். தாண்டு, சும்மா தாண்டு, சும்மா தாண்டுமா, அப்படி நின்றுக்க. தாண்டிட்டியா? இப்ப 2 காலுக்கு நடுவே உலக்க கிடக்கு இருக்கு. இல்ல அட இருக்கிற மாதிரி நினைச்சுக்க. சித்தரிக்கப்பட்டது. அட அப்புறம் ஹரிச்சந்திரா நாடகமா உரல உழைக்கலாம் கேட்கறதுக்கு. போயாங்கிட்டு சமாளி. சொல்ற கேளு. அட உலக்க இல்லைன்னா ஒரு புல்லு குச்சியோ கிடக்குன்னு நினைச்சுக்க. அப்புறம் என்னதான் பண்ணி தொலைக்க? அப்பா புல்லு குச்சியாம்பா. அட ஏய், உலக்க அப்படி கிடக்கு. தாண்டி இங்க என்ன பாருடா. போட்டோ எடுத்துக்க சிரிச்சுக்க. இப்படி தாண்டி இல்ல. இப்ப நீ கீழே குனிஞ்சு பார்க்கணும் என்னத்த? அந்த உலக்க. இருந்தா தானே. ஏய் இல்லையா? போய் இருக்குன்னு நினைச்சுக்க. இருக்க மாதிரி நினைச்சுக்க. அத உலக்கே எடுத்து காட்டினா தான் என்ன? ஏய் இருந்தா காட்ட மாட்டாராயா? அசிங்க. என்ன வந்து ஒரு எதுக்கு பேசுறா? அசிங்கப்பட சொல்றியா? கீழே கிடக்கு. இப்ப நீ குனிஞ்சு பார்க்கற. பார்த்துட்டு உன் மனசு நினைக்கணும், என்னன்னு? ரைட், நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். உலக்க பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு வந்துடுச்சு. நெல் குத்தணும், கம்பு குத்தணும், மாவடிக்கணும், அப்படி உலக்க பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு வந்துருச்சுன்னு காட்டத்தான் அந்த உலக்க தெரியா? சரி, விளக்கமாறு போடுறானது ஏன்? அது ஏன்? ஏன் அதான் பேய் பிசாசு வரக்கூடாதுன்னு தான் சொல்றான்ல. பேய் விளக்கமத்தில் அடி வாங்கி பழையா இருக்கு. அப்புறம் அதனாலதான் பேய் அதல்ல, ம். விளக்கமாறு ஏன் போடுறதுன்னா, ஏன்? இவர் இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் அந்த விளக்கமாறு போடுறது. பக்கத்துல கற்கருவா போடுறாங்க தெரியுமா? சொல்லு சொல்லு. அது எதுக்கு தெரியுமா போடுறாங்க? ஆ. உலக்க மட்டும் புடிச்சு வேலை வாக்குற மாதிரி இல்ல, ஒரே போடுதான். பூணுன்னு கலண்டு போயிஞ்சு கலண்டு எல்லாம். கொஞ்சம் உழைக்கிற உலக்க கொஞ்சம் டேமேஜ் இருக்கு. ஏமா இது உழைச்சு இழுச்சிச்சு? எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஃப்ராட் தனமே பண்ணிட்டு தெரியாதயா? அப்படிலாம் சொல்லாத. என்ன அந்த கற்கருவை அதுக்கல்ல. இதையும் மீறி வேற உலக்கையை தேடணும்னு நினைச்சினா ஆ. உன் புருஷன் உன்னை கற்கருவால குறன்னு அறுத்து விடாண்டி. இங்கதான் உலக்கையே இல்லையே. நீ அதான் போய் அங்கிட்டு. இரு, என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து காட்ட போறேன். சித்தரிக்கப்பட்டது. அதோட தெரிச்சு ஓட போற. உன்னை நான் மன்னிச்சு விட்டுட்டேன். நீ ஒண்ணு என்னை மன்னிக்க வேண்டாம். உனக்கு துறைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமே. இன்னைக்கு வாயை திறக்கல. சின்ன பிள்ளையா இருக்க, உன்னை மன்னிச்சுட்டேன், ஆ. ஓடி போயிரு. நீ ஒன்னும் என்னை ஒன்னும் மன்னிக்க வேணாம். வா சண்டைக்கு அட வா. வா, நம்ம- ஏ எடியா கையா. அப்பா தொட்டு பேசிக்கிருக்காப்ல. தொடவே விடாதா, தொடப்படாதா. அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம திறந்த. என்னையா சொல்ற? ஏ கூட்டிட்டு வந்தது எங்க அம்மாச்சியா? அம்மாச்சி அது என்ன? அந்த கிழவி உன் வளர்த்தி தான் கரெக்டா இருக்கு. எங்க அம்மாச்சி ஏன் வளர்த்தி தான் சரி, அந்த கிழவிக்கு அறிவு வேண்டாமா? வண்டிக்குள்ள படுக்கிற கிழவி உன் சாலை எடுத்து பொத்தி படுக்கலாமா? நான் சாப்பிட்டு வந்தவன் உன் சாலை பார்த்தனையும் நீ தானாக்குன்னு நினைச்சு பாஞ்சிட்டேன். எந்த பக்கத்து பாஞ்சீங்க? கடைசி சீட்ல. கிளவி முன் சீட்ல எல்லாம் படுத்து கிடந்துச்சு. ம். அதான் டிரைவர் நம்மளை திட்டிருக்கான். என்னன்னு? எவன்டா சீட்ல ஓட்டையை போட்டு வந்தேன். இவர் ரொம்ப கற்பனை தாப்பா. ரைட், ஓகே, அனுசரிச்சு அந்த வேலை பார்த்து கொடுத்துருவோம். ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டீங்க? மாம்பழம் வியாபாரம் பாக்குறேன். Come on, tell me. வியாபாரத்தை எடுத்து சொல்றேன். சக்கச்ச வந்த பழம் இன்னைக்கு பழம். செக்கச்ச வந்த பழம், இதுவே நான் இன்னைக்கு பழம்.
ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இந்த நேரம் அந்த மாம்பழத்தை சொல்லும்போது அந்த ஞாபகம் வருது. இதாங்க இது என்ன பழம்? மல்கோவா? இல்லை, நான் பல சாதி மாம்பழம் சாப்பிட்டேன். எப்படி? மல்கோவா, புதாத்தாத், காசாலட்டு, கல்லாமணி, பலாமணி, நீலா. வாங்க வேண்டாம். இது என்ன விலை? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கியா நீ பல பழத்தை சாப்பிட்டுருக்கேன்னு? மாம்பழம் விற்காத உங்க அம்மா. அனாவசியமா எங்க அம்மா பத்தி பேசாதீங்க. அது எங்க மாமியா, அதை நான் பேசுவேனா? மாம்பழம் விற்காத அம்மா. விஷத்தை வச்சு போடுறாங்க. மாம்பழம் விற்காத அம்மா மேலே இடிக்கப்பட்டதாகமா. நீ பிடிச்சி விளையாடுறதுன்னு விளையாட்டு சம்மான்னு நினைச்சியா? இந்த ஆட்டு ஆட்டினா அது என்னத்துக்காக? இந்த கை அது இருந்தா தானே பிஞ்சு கை. பால் குடம்லாம் எடுத்து 6 மாசம் ஆச்சு. இப்போ டான்ஸ் மூமெண்ட்ஸ், நடன புயல். எவி பிரபுராஜ் பெண் ராணி. என்ன சொல்லுங்க? ராணி, உன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எது? பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கட்டா? என்ன கேட்க போறீங்க? நீ கோவப்படக்கூடாது. இங்கே பார்த்தீங்களா, அதுக்கு கூட அந்த ஆர்வம் வருது பாருங்க. இன்னும் நான் ஓடுனேன். அதையா நானே உனக்கு இறக்கி வைக்கிறேன். ஏத்துறது இறக்குறது என் வேலையா போச்சு. இப்போ பாருங்க, வாய்க்கு சரியா இருக்கான்னு பேசுறது. ஒன்று கேட்கவா? அப்பா உங்களுக்கு யாருப்பா குருசாமி? யாங்கப்பா உங்களுக்கு யாரு குருசாமின்னு மட்டும் சொல்லுங்களேன். யாரு குருசாமி? தலையில தான் செதர் தேங்காய் உடச்சிட்டு கிளம்பணும். சிசிங்க தலையில தான் அடிச்சு நான் போறது வழக்கம். நான் உன்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீ மைண்டு வயசுன்னு நினச்சிக்கிட்டு நேராக சத்தமாக பேசிட்டு இருக்க. சரி, நீ ஆரம்பத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்ட. நான் வேண்டாம், நீயே என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்டுரு. நல்லது கெட்டது முடிவு. குருசாமி முகர கட்டைய பாரு. ஊர் உலகமே என்னை பாராட்டு. நீ ஒருத்திதான் என்னை பாராட்டிட்டு. வீட்டுக்கு அந்த பாட்டை தான் செட் பண்ண போறேன். உன்னை எப்படி நினைச்சுக்கிறேன் தெரியுமா? நான் மனசார உன்னை விரும்புறேன். எப்படி? ஐ லவ் யூ. யூ டு லவ் மீ. நான் லவ் பண்ணலங்க. லவ் பண்ணலையா? பண்ண வெப்பேன். ஜாக்கெட்டை கழட்டி போறாமா போய் அங்கடி. ஏற்கனவே அது லூசா இருக்கு. நீ என்ன எல்லாம் பார்த்தோன்னே பிடிக்காது. பார்க்க சுத்தமா பிடிக்கல. சொல்லுங்க. எப்படி சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. உன்னை நான் பார்க்கல, உன்னை நான் லவ் பண்ணல.
நான் உன்னை நினைக்கல, இதெல்லாம் நடந்து உன்னை எப்படி நடிச்சிருக்க தெரியுமா? எப்படி சொல்லட்டா? இனி நம்ம வாழ்க்கையில எதா இருந்தாலும் நீ பாதி நான் பாதி தான். எப்படி? சாப்பாட்டுல கூட ஒரு எடுப்பு சாப்பாடு வாங்கினா நீ பாதி நான் பாதி, ஒரு கடல மிட்டாய் வாங்கினா நீ பாதி நான் பாதி. எனக்கு தான் முழுசா. சரி தின்னுட்டு போ. சரி. ஒரு குவார்டர் வாங்கினா நீ கட்டிங் நான் கட்டிங். தரமாட்டியா? உன்னை எப்படி எல்லாம் நினைச்சிருக்க தெரியுமா? கடைசியில குடியாரன்னு சேர்ந்து மேற்கொண்டு நம்மளுக்கு முதல்ல நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ இல்லை இனி நான் இல்லை, உயிர் நீயே. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. மஞ்சள் மணக்கும் உன்னை ஒரு பத்து ஒரு ரத்தம் இருக்கும் உன்னாலே இருக்கும் உன் துணவி ரத்தினங்கள் தள்ளி கழிக்கும் என்னாலே. மெய்யானது உயிர் மெய்யானது தடையீது. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் இடது விழியில் தூசி விழுந்தா, வலது விழியும் கலங்கி விழுமே. இருக்கில் கூட இருக்கும் நிழல்னா இறுதி வரைக்கும் தொடர்ந்து வருவே. சொர்க்கம் எதுக்கு ஒரு பெண் உலகம் பொன்னுருவில் பக்கம் இருக்கு கண்ணீவா. இந்த மனம்தான் உன் மன்னன் அவன் வந்துலவும் இந்த மனம்தான் கண்ணீவா. மெய்யானது உயிர் மெய்யானது தடையீது. நீ பாதி நான் பாதி கண்ணே, நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ இல்லை இனி நான் இல்லை, உயிர் நீயே. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. ராணி, நான் முடிவு எடுத்துட்டேன். இனி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க மாட்டேன். நம்ம காதலிக்க ஆரம்பிச்சுட்டோம், கல்யாணத்தை பண்ணிடணும். இல்ல நம்ம சின்னஞ்சிறுசுக தப்பு நடந்து போயிடும். நாளைக்கு வீட்டுல தப்பா நினைப்பாங்க. நான் சொல்ற கேளு, நம்ம கல்யாணத்தை இப்ப வைக்க வேண்டாம். ஏன்னா இது புரட்டாசி சரியா வராது. ஐப்பசி 27 நம்ம கல்யாணம். கல்யாணம் மட்டும் ஐப்பசில வைப்பீங்க, காதல் மட்டும் இப்ப பண்ணீங்க. காதலுக்கு நல்ல நாள் கெட்ட நாள் கிடையாது, கல்யாணத்துக்கு பார்க்கணும். கல்யாணம் தான் ஐப்பசியில, ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு. அறிவு வச்சிருக்கா இல்லையா? கழுத்துல மாலையை போட்டுக்கிட்டு ஐயப்போ வீட்டுக்கு வேற போகணும். 2 நாளையில என்னையா மாலை கழுத்துல தாண்டி போட்டிருக்கேன், வேலை இடுப்புக்கு தானே. இனிமேல் எங்களுக்கெல்லாம் மாலை போடுறவன் இடுப்புல கட்டி விடணும், அப்பதான் நாங்கள் கரெக்டா இருப்போம். நான் சொல்ல கேடு, இன்னைக்கு கரெக்டா பிரம்ம முகூர்த்தம், விடிய காலம் 3 to 4. சாமியே சரணம் ஐயப்பா.
பஜனை பண்ண போறீங்களா? இது ஒரு வகையான பஜனை தான். சரி. ஆனா ஒண்ணும் ஆ. இன்னைக்கு 3 to 4 ஃபர்ஸ்ட் நைட். ஏன் ஏங்க? தெரியுமா? அந்த நேரம் தான் வள்ளியின் நாரதரும் தர்க்கம் கடுமையா இருக்கும். நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க. ராஜபாடுகார் உள்ள படுத்திருக்காருல்ல, அவர் ஆயிருக்கு போயிடாப்ல தண்ணி பாட்டில் எடுத்துட்டு. ஏன் பெட்டி பிரபு வெத்தலை போட உள்ள வருவாங்கல்ல, பிரபுக்கு 2 கவளி வெத்தலை வாங்கி கொடுத்துருக்கேன். இங்கனே போட்டுட்டு உட்காந்துக்க. துரையப்ப டீ குடிக்க உள்ள வருவாங்கல்ல, துரையப்ப டீ குடிக்க உள்ள ஒரு வருவாங்க. கேத்தல டீ போட்டு டேபிள் கடையில் வச்சுட்டு குடிச்சிட்டு பேசாம இங்கே இருப்பாப்ல. காலிஸ் வார் பிடிக்க வருவாப்புல எல்லாம் மிருதங்கடைக்கு. நான் வேற பிடிச்சி கொடுத்துட்டு நல்லா தான் இருக்கு. இந்த அவரு பிடிக்க மாட்டேன், தூக்கியே காட்டிட்டாப்ல. என்ன பிரச்சனை? அப்பா சீன் மாத்துவாங்கல்ல, சீன் மாற்ற மாட்டாப்ல. நம்ம சீன் முடிஞ்சுன்னு சொல்ல வரைக்கும் சீனை மாற்ற மாட்டேன். இப்பவே சீனை மாத்திட்டாப்ல. எனக்கு பாதுகாப்புக்காண்டி தான் அவர் வந்திருக்காரு. நான் சொல்றேன் கேளு. நான் சீன் முடிஞ்சுன்னே சக்தி அப்படின்னு சொல்லணுன்னு அவர் ஓகே நான் சீனை மாற்றேன்னு மாற்றுவாப்ல. அது வரைக்கும் சீனில் தெரிச்சு விழுந்துடாம நம்ம பார்த்தோம். அமைப்பாளர் உள்ளதானே இருக்காரு. அமைப்பாளரை பற்றி எனக்கு தெரியும். நானும் அமைப்பாளரும் இந்த காலத்து ஃப்ரெண்ட் இல்லை, அந்த காலத்து ஃப்ரெண்டு நாங்கள். அதனால என் உதவி வேணும். அதனால டகார்னு என்ன பண்ணுவார், சேரை தூக்கிட்டு வெளியே போயிடுவாப்ல. சேர தூக்கிட்டா பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு என்னுடைய காம களியாட்டங்களுக்கெல்லாம் நீ துணையா வந்து இங்க வா. அதுல நீ ஜெயிக்கணும், அதுல பாஸ் ஆகணும். அப்பத்தான் உனக்கு கழுத்துல தாலி கட்டுவேன். இல்லன்னா உனக்கு தாலி கட்ட மாட்டேன். என் வாழ்க்கை அதோட அது வழக்கதான். இன்னைக்கு என்னோட 64 டைப் 64 டைப் ஃப்ரண்ட் பேக் டாப் பாட்டம் அவ்வளவு அடி நொறுக்கி எடுத்து அதுல நீ பாஸ் ஆகணும். பாஸ் ஆகல சீக்கிரம் சொல்லுடி, சொல்லு. நீ ஃபெயில் என்ன பண்றது? நான் ஃபெயில் ஆக மாட்டேன். நான் எப்படியாவது தக்கி முக்கி நக்கியாவது 35 மார்க் வாங்கிடுவேன். வாங்கலனா வாங்குறேன். வாங்கலனா வேண்டாம், போ ஃபர்ஸ்ட் நைட் ஐபிஎஸ் வாச வச்சுக்கலாம். போ, நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்றேன். நீ போ. நான் வேணாம், நல்ல மூடோட இருக்கேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடத்தியே ஆகணும். நீ மூட. அப்பா நீ ஃபர்ஸ்ட் நைட் நடத்தியே ஆகணும். என்னடி கோயில் கும்பாபிஷேகம் நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்க? நீ எப்ப இந்த முடிவு பண்ணிட்டியோ ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு. பால் பழம் கட்லு மெத்த கட்லு மெத்த இல்லைன்னா எனக்கு டைல்ஸ் ஒத்துக்காது, வழுக்கும். செய்ய தெரியான்னு சொல்லு உதவி. கட்லு மெத்த ரெடி பண்ணலாம், நீ பால் பழம் ரெடி பண்ணலாம், ஸ்வீட் ரெடி பண்ணலாம். ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்னைய ரெடி பண்றதுக்கு வா. என்னப்பா சொல்றாரு? அதுல நீ கையே வலிச்சாலும் வலிக்கலாம். அதுல நீ கலைமாமணி பட்டம் வாங்கணும். அப்பத்தான் உனக்கு நீ என்ன நினைச்சு பார்த்துருக்கிறியா சாம்பரனே? ஏதோ பட்டம் கொடுக்குறாங்களாம்ல. கண்டிப்பா உனக்கு கலைமாமணி பட்டம் இந்த வருஷம் என்ன இந்த ஆயுஷே முடிஞ்சாலும் உனக்கு கிடைக்காது. அப்ப ரெடி ஆகாதுங்கிறியா நீ? உன்னை நான் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். எங்க இல்லமே இப்படி நில்லு. ரெடி அப்படி துப்பிட்டு போயிட்டே இரு. போ. யாருக்கிட்ட? நம்மகிட்டயா? ஐயால அங்க நிக்கிறேன் சிங்க. போட்டு எங்க போயிடுவா? உள்ளதான் இருப்பா, அப்புறம் பார்த்துக்கிடுவான். ஓகே, எங்க போனாலும் ரெங்கனை சேவிச்சு தாகணும். உள்ள போய் நான் பார்த்துக்கிறேன். இருந்தாலும் மக்கள் விருப்பத்திற்காக